பீக் ஆஃப் த பேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பறவைகளோட அலகுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாகவே பேர்ட்ஸ் வந்து அதோட அலகை வச்சு தான் ஃபுட் சாப்பிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் ப்ரீத் அண்ட் ஈட் வித் தேர் பீக்ஸ். அது மூச்சு விடுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே அது எதை யூஸ் பண்ணோம்னா பீக்ஸை தான் யூஸ் பண்ணோம். தே டு நாட் ஹாவ் டீத், அதுக்கு டீத் கிடையாது. பேர்ட்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங் பீக்ஸ். The shape and size of the beak depends upon the kind of food the birds eat. அதோட பீக்கோட ஷேப்பும் சைஸும் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, அது எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடுதோ அதை பொறுத்து அதோட பீக்கோட நேச்சர் வந்து மாறி இருக்கும். அதோட ஷேப்பு அப்புறம் அதோட திக்னஸ் எல்லாமே மாறி இருக்கும். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை a few examples. இந்த பிக்சரை பாருங்க, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா பீஜியன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பீக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்மால் ஷார்ட் பீக். இதுக்கு வந்து சின்ன பீக்காக இருக்குது. இது என்ன சாப்பிடும்னா மெயின்லி ஈட் சீட்ஸ், விதைகளை வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட் பேரகீட்ஸ். பேரகீட்ஸ் பாருங்க, ஸ்ட்ராங் கர்வ் பீக்கு. பேரகீட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், கிளி. இதுக்கு எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் வளைவான பீக் இருக்குது. இது என்ன மெயினாக சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் சாப்பிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்கு. டக்குக்கு எப்படி இருக்கும் பீக் பாருங்க, ப்ராட் ஃப்ளாட் பீக்காக இருக்குது. இது மெயினாக என்ன சாப்பிடும்னா ஈட் வார்ம்ஸ், புழுக்களை சாப்பிடும், அப்புறம் பிளான்ட்ஸ் சாப்பிடும். நெக்ஸ்ட் ஈகிள். ஈகிள் என்ன சாப்பிடும் பாருங்க, இதோட பீக்கை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ராங் ஷார்ப் அண்ட் ஹூக்டு பீக்கு. ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக வளைவான பீக் இருக்குது. இது என்ன மாதிரி சாப்பிடும்னா ஈட் மைஸ், ரேபிட் அண்ட் ஸ்னேக்ஸ். எலி, அப்புறம் என்ன சாப்பிடும், ரேபிட், முயலை கூட பிடிச்சி சாப்பிடும், அப்புறம் ஸ்னேக்ஸ், இதெல்லாம் சாப்பிடும். த ஸ்மால் அண்ட் ஷார்ட் பீக்ஸ் ஆஃப் பீஜியன் ஹெல்ப் தம் ஈட் கிரெயின்ஸ். ஷார்ட் பீக் இருக்கனால இது எந்த மாதிரிப்பட்டது சாப்பிடுதுன்னா தானியங்களை சாப்பிடுது, கிரெயின்ஸ் சாப்பிடுது. பேரகீட்ஸ்னா கிளிகள். இது என்ன சாப்பிடுதுன்னா சீட்ஸும் நட்ஸும் சாப்பிடுது. with the help of their strong and curved beak. அதோட curved beak வச்சு என்னெல்லாம் சாப்பிடுதுன்னா சீட்ஸும் நட்ஸும் சாப்பிடுது. இது மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பீஜியன் பார்த்தோம், நெக்ஸ்ட் பேரகீட்ஸ்னா கிளிகள் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டக் பார்க்க போகிறோம். டக் வந்து மெயினாக என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா வார்ம்ஸ், புழுவை சாப்பிடும். that lives in water and tender plants. டெண்டர் பிளான்ட்ஸில் உள்ள புழுக்களையும் வாட்டரில் உள்ள புழுவையும் சாப்பிடும். டக்ஸ் ஹாவ் ப்ராட் ஃப்ளாட் பீக்ஸ். அதுக்கு எப்படி இருக்குன்னா தட்டையான ஃப்ளாட் பீக் இருக்கும். தட் ஒர்க் லைக் எ ஃபில்டர். அது ஃபில்டராக ஒர்க் ஆகுது. மெயினாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே லிவ் நியர் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸில் இருக்கும். ஓகே, அப்போ டக்ஸ் மெயினாக என்ன சாப்பிடுது, புழு சாப்பிடுது. நெக்ஸ்ட் ஈகிள் பார்த்தீங்கன்னா ஈகிள் அண்ட் ஹாக்ஸ். ஹாக்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, பருந்து தான். have large strong hooked beaks. அதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்கான வளைவான பீக் இருக்கும். ஈகிள் ஃபீட் ஆன் அனிமல்ஸ் such as squirrel, rabbit, snakes. ஈகிள்ஸ் வந்து என்ன சாப்பிடுது, மற்ற அனிமல்ஸை சாப்பிடுது. ஸ்குரில், அணில், ரேபிட் தெரியும், முயல், ஸ்னேக்ஸ், அப்புறம் பாம்பு, இதெல்லாம் சாப்பிடுது. சம் ஈட் ஃபிஷ், சிலது வந்து மீனை கூட சாப்பிடும். ஹாக்ஸ் மெயின்லி ஃபீட் ஆன் பேர்ட்ஸ். மெயினாக இது எதை சாப்பிடுதுன்னா மற்ற பேர்ட்ஸை கூட சாப்பிடும். ஹாக்ஸ்னா பருந்து. ஓகே, இங்கே வந்து பீக் ஆஃப் பேர்டை பொறுத்து ஒவ்வொரு ஃபுட்டு வந்து சாப்பிடும்.